அனைவருக்கும் வணக்கம். இப்போ தற்போது 2025 2ஆம் நிலை காவலருக்கான ஃபைனல் ஆன்சருக்கையும் ரிசல்ட்டும் வெளில விட்ருக்காங்க. எந்தெந்த கேள்விக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அப்புறம் கட் ஆஃப் மார்க் பார்க்கலாம். மின்சாரத்தை கடத்தும் அலகும் இதுக்கு ஆல் கரெக்ட் கொடுத்துருக்காங்க. அனைத்துமே சரிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒளியின் திசைவேகத்தில் செல்லக்கூடிய கதிர்கள் எவை? இதுக்கு சிடி எக்ஸு கதிர்கள் மற்றும் காமா கதிர்கள் இது ரெண்டுமே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த வரைபடத்துக்கு ஆல் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. கிரேஸ் மார்க் இது ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட்டு இந்த விடுபட்ட எண்ணுக்கு இதுக்கும் கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. ஆல் கரெக்டுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த 67வது கொஸ்டின் இது ஏற்கனவே எஸ்எஸ்சி ஜிடியில் கேட்ட கொஸ்டின். அதில் அவங்க ஆன்சர் சொல்ல இயலாதுன்னு கொடுத்துருக்காங்க. இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. செல்ல இயலாது அப்படிங்கிறது இருக்குது. ஒருவேளை அதனால் எல்லாத்துக்கும் கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு ஃபைனல் கட் ஆஃப் பார்ப்போம். கடந்த 2 வருஷத்தை ஒப்பிடும்போது இந்த வருஷம் ரொம்ப மார்க்கு கட் ஆஃப் மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது. 4 மார்க் கிரேஸ் மார்க், அதாவது 4 ஆல் கரெக்டு, 1 சிடின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 கிரேஸ் மார்க் கொடுத்துமே இந்த வருஷம் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஜென்ரல் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 61 கொடுத்துருக்காங்க. பிசிக்கு 55 கொடுத்துருக்காங்க. பிசிஎம் 48, எம்பிசி டிஎன்சிக்கு 57 கொடுத்துருக்காங்க. எஸ்சியாக இருந்தால் 56, எஸ்சிஏவுக்கு 54, எஸ்டிக்கு 55. அதேமாதிரி உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 55, பிசியில் 47, பிசிஎம் 32 தான் கொடுத்துருக்காங்க. எம்பிசி டிஎன்சியாக இருந்தால் 50 கட் ஆஃபு அவங்களுக்கு. எஸ்சிக்கு 50, எஸ்சிஏ 46, எஸ்டிக்கு 46. அதுபோல் பிஎஸ்டிஎம் ஜென்ரலுக்கு, பிஎஸ்டி உமன்ஸுக்கு, அதுமாதிரி எக்ஸர்வீஸ்மேன் அவங்களாம் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா வார்டு கோட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கட் ஆஃப் ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். இது போல் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கட் ஆஃப் விட்ருக்காங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதுபோல் தேர்வு ஆகாதவங்க வருத்தப்படாதீங்க. எதுவுமே இதோட முடிஞ்சிடாது. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அடையிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தேவைப்படும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், நம்மளாலையும் முடியும். நாம் எடுத்துக்கொண்ட வேலையை யார் ஒரு கன்சிஸ்டன்சியாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் கண்டிப்பாக கிடைக்கும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.